சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வசந்தி அம்மாச்சி ரெண்டு பேரும் எவ்வளவு சொன்னாலும் தமிழ் அவங்க பிடிவாதத்திலே தான் இருக்காங்க. இதுக்கு மேலே என் குழந்தை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து மணியை போயிட்டு அடிக்கிறாங்க. பஞ்சாயத்து மணி அடிச்சதும் உடனே ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் என்னமாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏமா குழந்தை தீர்ப்பை பத்தி பேசி இதே மாதிரி ஒரு வருஷம் நல்லபடியா நீங்க கொண்டு போயிட்டீங்க. அதே மாதிரி இருக்க வேண்டியது தானே. எதுக்காகமா வேற ஏதாவது பஞ்சாயத்தா எதுக்காக மணி அடிச்சேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தை பஞ்சாயத்துக்காக தான் மணி அடிச்சிருக்கேன். என்னமா விஷயம் இல்ல பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாரும் வரட்டும். பாதிக்கப்பட்டதுன்னா அதுக்கு பதில் அவங்க சொல்லட்டும். என்னுடைய குழந்தைங்க இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். அதுக்காக என்னை ஊரை விட்டு தள்ளி நீங்க வச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. உடனே ராஜாங்கம் கிட்ட போயிட்டு தமிழ் திரும்பவும் பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு வீட்டுல இருக்க யாருக்குமே எதுவுமே புரியறதில்ல. சேது அப்பா எதுக்காக இவ பஞ்சாயத்து கூட்டியிருக்கான்னு தெரியல. ஒருவேளை அழகர் மீனாட்சி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பான்னு சொல்றாங்க. உடனே மோகனா சேது எதுக்கையா கோவப்படுற? முதல்ல என்ன விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு தமிழ் மேல கோவப்பட்டுட்டு இருக்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சேதுவை கண்டிக்கிறாங்க. சரி சின்னம்மா, முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு போறாங்க. அங்க போனதுமே தமிழ் இங்க பாருங்க ஐயா, என்னுடைய 2 குழந்தைங்க இல்லாம இனி என்னால் இருக்க முடியாது. என்னுடைய மெடிக்கல் படிப்பு முடியுது. அதுக்கப்புறம் எனக்கு எங்க போஸ்டிங் போடுவாங்களோ நான் அங்க போகுவேன். எனக்காக கோட்டர்ஸ்ன்னு எல்லாமே கொடுப்பாங்க. இப்ப இருக்கிறத விட நான் நல்லாவே சம்பாதிப்பேன். நல்லாவே என் குழந்தைங்கள பார்த்துப்பேன். அதனால ஒரு குழந்தைய நான் தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு குழந்தை இங்க விட்டுட்டு போறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனால நான் என்னுடைய குழந்தைங்களை தூக்கிட்டு போக போறேன். யார் தடுத்தாலும் சரி தடுக்காட்டியும் சரி நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு போக தான் போறேன். அதனால என்ன ஊரை விட்டு தள்ளி வச்சாலும் அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்பட போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே தெளிவாகவும் கோபமாகவும் பேசுறாங்க. இதை கேட்டதும் சேதுக்கு இன்னும் பயங்கர கோபம் வருது. என்ன நீங்க பாட்டுக்கு குழந்தை தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்க, அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு சேது ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இப்ப சேதுவோட பேச்சை மீறி தமிழ் குழந்தைங்களை தூக்கிட்டு போக போறாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.